வாங்க இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் போடலாம். இப்போ தான் காய் வந்து கொஞ்சம் மரத்தில் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி இன்றைக்கி போடலாம், நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பறித்தேன். கொஞ்சம் திரண்ட காயாக பார்த்து ஒரு 1/2 கிலோ காட்ட பறிச்சிக்கலாம். இதனால் ஊறுகாய் போட்டு வச்சா நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி திரண்ட காயை ஒரு 1/2 கிலோ பறிச்சுக்கிட்டேன். இதை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது வேகிறக்குள்ளே வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வறுத்து பொடிக்கிறதுக்கு கடுகு 3 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மிளகாத்தூள், நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் வானொலி வச்சு கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இது வந்து வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இந்த மாதிரி வறுத்து போட்டுக்கணும். பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வெந்தயம் போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நெல்லிக்காய் வெந்துருச்சா பார்க்கலாம். ஒரு ரொம்பவும் வேக வேண்டாங்க, ஓரளவுக்கு பாதி வெந்தால் போதும். பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஊறுகாய் தாளிக்கலாம். அடுப்பில் வானொலி வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டிருக்கேன். பொரிஞ்சு வந்தோடனையும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்தோடனையும் மிளகாத்தூளையும் எண்ணெயிலே போட்டு பொரிச்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் பச்சை வாடை போய் நல்லாயிருக்கும். மிளகாத்தூளையும் போட்டுக்கிறோம். எண்ணெயில் நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நெல்லிக்காவை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க நல்லா ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நெல்லிக்காய் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் காரமும் அதிகமாக இருந்தால் தாங்க ஊறுகாய் நல்லாயிருக்கும். வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கிளறினோன்னையும் நாம் பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை எடுத்து போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை வந்து போட்டுட்டு நல்லா கிளறி அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது பீங்கான் ஜாடியிலையோ போட்டு வச்சுட்டோம்னா கெடாமல் இருக்குங்க. ஈரம் படாமல் பார்த்துக்கணும். நல்லா டேஸ்ட்டான புளிப்பான சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சுட்டோம். இது எல்லா வகையான சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்